மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நம்முடைய மதியை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக இறை அனுபவத்துல ஈடுபடுற ஒரு விஷயத்த சொல்றாரு. இறைவனுடைய தன்மையை பத்தி சொல்லும் பொழுது, கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு வருது. அவருடைய மேனி கார் மேனி, ஆனால் கண் செம்மையான கண்ணாக இருக்குது. ஏன்னா கருணை பொருந்திய கண்ணால செம்மையான கண். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவி வாயிலாக ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்திற்குரிய சிறப்பான அம்சங்களையும் ஆன்மீக தகவல்களையும் நல்ல கலந்துரையாடல்களையும் நாம் சந்தித்து சிந்தித்து வருகிறோம். அந்த வேளையிலே மார்கழி மாதத்தையொட்டி இன்னும் சிறப்பான பல அரிய தகவல்களை ஆன்மீக சிந்தனைகளை நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இது ஒரு சொற்பொழிவு இல்லை, இது ஒரு கதா காலட்சேபம் மாதிரி இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட இந்த ஆன்மீக விஷயங்களை எப்படி பின்பற்றணும், எப்படி நம்மால் இறை சிந்தனைகளையும் நம்முடைய ஆழ்வாராதிகளையும் நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். 30 நாளும் உங்களோடு திருப்பாவையை ரசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த வைபவத்தில் எங்களோட இணைந்திருக்கக்கூடியவர் தேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், திருப்பாவைக்கு ஒரு அழகிய எளிய உரையை வழங்கி இருக்கக்கூடிய திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். தெய்வத்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப இந்த தெய்வத்தமிழ் வலையொலி மிகச் சிறப்பாக பல ஆன்மீக நேயர்களை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாக நேயர்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற வலையொலியில் அடியனுக்கு இன்றைய தினம் மார்கழி 1ஆம் தேதி ஆண்டாளை பற்றி ஒரு மாதம் முழுவதும் சிந்திப்பதற்கான ஒரு பெரும் பாக்கியத்தை எனக்கு அளித்தமைக்காக முதல்ல இந்த வலையொலியினுடைய அனைத்து நிர்வாகத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி சார். இப்போது மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே இது ஒரு இறைவனுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் இறை பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு மாதமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ண பகவான் கூட நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த மார்கழி மாதத்துல நாம இறை முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது ஏன் சிறந்த மாதமா இருக்கு? 8வது மாதம் இல்லையா? இது 8. ஆமா, 8க்கே ஒரு சிறப்பு உண்டு. கிருஷ்ணன் 8. ஆமா, அஷ்டமி 8. இது என்னன்னா, இது அப்படி மட்டும் இல்லாம இப்போ நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறீங்க, பெஸ்ட் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னா 8 போட்டாதான் லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்வது கூட 8 போட்டாதான் சிறந்த பலன் கிடைக்குங்கிறாங்க. அப்ப 8க்குன்னு ஒரு மிகச்சிறந்த அனுகூலங்கள் இருக்கு. என்னன்னா, அது எப்படி இருந்தாலும் உங்களை ஏதோ ஒரு இடத்தில் ஏற்றி விடுகின்ற எண்ணாகத்தான் இருக்கும். அப்படி மார்கழியில நாம் செய்கின்ற எல்லா செயலும் நம்மை ஏற்றத்திற்கு கொண்டு செல்லும். அதனால தான் மார்க சீரிஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கம்னா வழி. இப்போ நம்ம பஸ்லலாம் பார்த்துருப்போம், இது அரக்கோண மார்க்கமாக அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. வழி. சீரிஷம்னா உயர்ந்ததான. அப்போ உயர்ந்ததான வழியை காட்டுவதால் இதற்கு மார்க சீரிஷம், மார்கழி என்று பெயர் வந்தது. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எழுப்பி கொண்டு எல்லோரும் சேர்ந்து பறையை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பே கூட ஒரு அழகு தான் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் எழுப்பி கொண்டு போய் இறை அனுபவத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. இது நம்ம உலக மக்களோட கூட நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். நம்முடைய மனம் இறைவனை எண்ணாமல் உறங்கி கொண்டிருக்கும் போது நம்மளையும் எழுப்பி நம்மை இன்னும் இறைவனை நோக்கி நம்மளுடைய முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து பாசுரங்களை 30 தப்பாம சொல்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம். அப்படி இந்த பாவை நோன்பினுடைய சிறப்பு, இதை பற்றி நம்ம சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன முதல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, கலியுகத்துல இறைவனை அடைவதற்கு எது சிறந்த வழி அப்படின்னா, கலியுகம் நாம சங்கீர்த்தனம் தான் பெருசு.
சரி, தினமும் நாம சங்கீர்த்தனத்தை இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்தால் ரொம்ப கஷ்டம். வேத பாராயணம் பண்ண முடியாது, பகவத்கீதை படிக்க முடியாது, சகசரநாமம் சொல்ல முடியாதுங்கிறதுனால ஆண்டாள் ரொம்ப எளிமையான ஒரு வழி, ஆனால் வாழ்க்கை முழுவதற்குமான பலனளிக்கக்கூடிய வழியாக ஒரு 30 பாசுரம். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் சொன்னால் போதும் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்கின்ற ஏற்றத்திற்காக கொடுத்தது தான் இந்த பாவை நூல். அதை அவள் சாதாரணமாக செய்யலை. முதல்ல வராக அவதாரத்தில் பெருமாள்கிட்ட என்ன வாங்கிட்டு வந்தாலோ, என்ன சொல்லணும்னு சொன்னாலோ அதை முடிச்சு போட்டு வச்சுட்டு கலியுகத்தில் ஆண்டாளாக அவதரித்து முதல் முடித்து அவனுடைய நாமத்தை சொல். அடுத்தது அவனுடைய திருப்பாதத்தில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை செய். மூன்றாவது நம்மளுடைய ஆத்மாவை ஆத்ம சமர்ப்பணமாக அவனுக்கு அர்ப்பணித்து. இது 3ஐயும் செய்ய கத்துண்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் பாசுரத்திலேயே சொல்கிற பறை நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நமக்கே பறை தருவான். அதான் என்ன சொல்கிற, பறை கிடைக்கும். யாரால் அதை கொடுக்க முடியும்? நாராயணனால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறதுனால தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். நீங்கள் கம்பன்லாம் நிறையா பேசுகிறீங்க. கம்பன் அன்னவர்க்கே சரண் நாங்களேம்மா, அதே ஏகாரம், இதே ஏகாரம் தான். ஆண்டாள் தேர்ந்து எடுத்துண்டு அவன் இந்த ராமன் மட்டும்தான், அவனிடம் மட்டும்தான் சரணடைவோங்கிறத கம்பன் அங்கே எடுத்து சொன்னதை இங்கே முதல் பாசுரத்திலேயே வைத்திருக்கின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நம்முடைய மதியை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக இறை அனுபவத்தில் ஈடுபடுற ஒரு விஷயத்த சொல்றாரு. இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு வருது. அவருடைய மேனி கார் மேனி, ஆனால் கண் செம்மையான கண்ணாக இருக்குது. ஏன்னா கருணை பொருந்திய கண்ணால செம்மையான கண். கதிர் மதியம், அது ஒரு அழகான ஒரு பிரயோகம். ஏன்னா சூரிய ஒளியும் இருக்கு, சந்திரனுடைய குளுமையும் சேர்ந்து இருப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா முதல்ல கார் மேனின்னா, இப்போ கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வருது. கார்த்திகையிலெல்லாம் நம்ம சொல்லுவோம் கருத்த இடத்துலலாம் மழை. மேகம் எங்கெல்லாம் கருத்து குளிர்கின்றதோ மழை பெய்யும். அப்போ இந்த பகவான் எப்படி இருக்கின்றானாம், கருணைங்கிற மேகத்தினால குளிர்ந்து அப்படியே தன்னுடைய மேனி முழுவதும் கருமையாக நமக்கு போய், எப்போ அவன் கிட்டக்க போய் நம்ம பக்திங்கிறத செலுத்தினோம்னா கருணையை மழையாக பொழிய இருக்கின்றான். இப்போ அறிவியல்லே பார்த்தோம்னா ஒரு ஐஸ் கட்டி இருக்கும், நல்லா கெட்டி ஆகிடும், கண்டென்சேஷன். அது எப்போ நீராக வரும்னா கொஞ்சம் சூடு பட்டாதான். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சோம்னா மழை தண்ணியாக மாறும். அதே மாதிரி அவனுடைய கண்ணிலேயே ஒரு சூடு இருக்குது. அதனால்தான் அவள் உதாரணத்துக்கு அவன் முகத்தை சொன்னால் கார்மேனி செங்கன் கதிர் மதியம். மத்தியானத்தில் இருக்கிற சூரியன் எப்படி இருக்கும்? ஏன்னா மார்கழி மாதத்தில் காலம்படியே சுள்ளு நடிக்காது, மத்தியானத்தில் கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடு பட்ட உடனே அவன் நமக்கு கருணையை பொழிவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றான் இந்த மார்கழி மாதத்தில். அதே மாதிரி பறை அப்படின்னு சொல்கிறது, அவள் வேண்டுவது மோட்சமா கைங்கரியமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது பறை என்று ஆண்டாள் சொல்வது நம்ம இறை பக்தியில கைங்கரியம் செய்வதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடணும் அப்படின்னு. ஆக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீல்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்னு பறையை நோக்கி ஒரு முயற்சியில எல்லாரையும் ஈடுபட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அந்த என்ன சொல்றது கலியுகத்துல தன்னுடைய நினைவின் முதிர்ச்சியாலேயே நோற்ற நோம்பினுடைய முதல் நாள் மார்கழி முதல் நாள். ரொம்ப இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பல இடங்களில் கண்டிஷன் இருக்கும், நீ இன்னைக்கு இப்படி வா இது செய்யணும் அப்படின்ட்டுலாம். இவன் ரொம்ப அழகாக சொல்கிறார், யாரெல்லாம் வர முடியுமோ வாங்கும், போதுமீனும் உங்களுக்கு முடிஞ்சால் வாங்கும், கம்பல்ஷனே கிடையாது, ஆனால் வாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அடிநாதம். என்ன அப்படின்னா, யாரை ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் எடுத்துட்டா எது என்னோட ரிசல்ட், என்ன அல்டிமேட் கோல் என்ன, எனக்கு பறை வேண்டும், அது எங்கே கிடைக்கும், நாராயணனால தான் கிடைக்கும். ரெண்டை சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் வேணும்னா வா, ஐ எம் நாட் கம்பலிங் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் வியூவையும் இதில் வச்சு இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக ஆண்டாள் நமக்கு அமைச்சு கொடுக்குறான்.
ஆக முதல் நாள்ல இந்த ஆன்மீக ஒரு முயற்சியில ஆண்டாளோட சேர்ந்து ஆண்டாளினுடைய வழியாக இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அடைவதற்கான மார்க்கமும் இறைவன் தான், அவன் அடைய வேண்டிய இலக்கும் இறைவன் தான் என்ற ஒரு அழகான ஒரு பறை அந்த செயலில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டாளினுடைய பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வத்தமிழ் டிவி வாயிலாக ரசிப்போம்.